வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் உதகை சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்கள் இணைந்து பல்வேறு பகுதிகளிலே கோடை விழா நிறைவு பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற கோடை விழா தலங்களிலே ஒன்றாக இருக்கின்ற இடம் நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை விழா நடைபெறும். இந்த கோடை விழாவை ஒட்டி சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். விழாவை ஒட்டி தோட்டக்கலைத்துறை சார்பில் காய்கறி கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, பழ கண்காட்சி, வாசனை திராவிய கண்காட்சி, மலர் கண்காட்சி என்று நடக்கும். இதில் தோட்டக்கலைத்துறை சார்பாக காய்கறி கண்காட்சி கோத்தகிரியில் நடைபெறும். ரோஜா கண்காட்சி உதகை ரோஜா தோட்ட காட்சியிலே நடைபெறும். அதைப்போல வாசனை திராவிய கண்காட்சி நீலகிரி மாவட்டத்தின் கேரளாவில் கர்நாடகாவின் நுழைவு வாயிலாக இருக்கின்ற கூடலூரில் நடைபெறும். அதைப்போல உதகையில் நடைபெறும் மலர் கண்காட்சி சிறப்பான ஒன்றாக நடைபெறுவது வழக்கம். இது மே மாதம், ஏப்ரல் என 2 மாதங்களில் நடைபெறும். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் 7,13,362 பேர் வருகை தந்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற கோடை விழா நிகழ்ச்சியில் குறைவானவர்களே வந்திருக்கிறார்கள் என்ற கணக்கெடுக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6,60,000 பேர்கள் மட்டுமே இன்றைக்கு இந்த ஆண்டு கோடை விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு என்று தெரிவித்தார்கள். இதில் முதலாவதாக கோத்தகிரியில் நடைபெற்ற காய்கறி கண்காட்சி, உதகையில் ரோஜா தோட்டத்தில் அங்கு ரோஜா கண்காட்சி, அதனை அடுத்து உதகையில் நடைபெற்றதை தொடர்ந்து கூடலூரில் வாசனை திராவியம் கண்காட்சி விளையாட்டு அரங்கம் என்று நடைபெற்றது. அதனை அடுத்து மழை அடித்த போதும் அந்த மழையில் கூட விடாமல் குன்னூரில் சிம்ஸ் பூங்காவில் வைத்து பல கண்காட்சி நடைபெற்றது. இறுதியாக காட்டேரியில் வைத்து நிறைவு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் பைக்கரா, படகு இல்லத்திலும் இன்னும் நீர்வீழ்ச்சியிலும், அதை போல உதகை படகு இல்லம் என்று பல்வேறு இடங்களிலே சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்தார்கள் என்று உதகையிலே இருந்து எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும், குன்னூர் காட்டேரி பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும், கூடலூர் பகுதியிலே இருந்து நீலமலை ராஜா அவர்களும், இன்னும் பைக்கரா, நீர்வீழ்ச்சி, படகு இல்லம் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் போன்றவர்கள் இந்த செய்திகளை சிறப்போடு வழங்கியிருக்கிறார்கள். கோடை விழாவில் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகள் குறைவுக்கு காரணம் என்னவென்று அரசு அதிகாரிகள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் இதற்கு பாஸ் வாங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று தடையாக இருப்பது முன்னணியில் தெரிகிறது என்று சமூக நல ஆர்வலர்கள் இதனை தெரிவித்ததாக நமது செய்தியாளர்களும் மற்றவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள்.
இன்னும் இந்த சுற்றுலா பயணிகள் வருகைக்கு குறைவுக்கு காரணம் என்னவென்றும் அரசு அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் நமது நகரோட பகுதிக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. मनी खाई रखे ये हटाओ अरे यार वीडियो चालू लाइन हो रहा ना पाडलं नाही तू पाडलं चलो कार में चलो अभी कार में सीधा चलो Cup for the best maintained private fruit garden below 1 acre goes to Thiru J. Pradeep Greyhill Kunur. Goes to Thiru Abdul Karim and Sons Kunur. Thiru Kannan and Sons Kunur. Rolling cup goes to Superior St. Joseph's Superior St. Joseph's Boys Higher Secondary School. Okay. Special prize for private fruit garden above 1 acre. Anevarum kaitatti maran. First, second prize. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இது போன்ற செய்திகளை எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளை எல்லாம்
குன்னூர், கோத்தகிரி, காட்டேரி, உதகை, கூடலூர், பைக்கரா, படகு இல்லம், உதகை படகு இல்லம் என்று பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் எடுத்து வழங்கியிருக்கிறோம். இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்று நேயர்களாகிய உங்கள் கருத்துக்களை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். செய்திகளை நமது செய்தியாளர்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறார்களா? நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் எடிட்டிங் செய்து இதை சிறப்பான செய்தியாக வழங்கியிருக்கிறார்களா? நீலமலை அன்பில் இந்த செய்தியை தகவலை சிறப்போடு சொல்லியிருக்கிறாரா என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை யூடியூப் கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.